இப்போ பர்டிகுலர் அவுட்ஃபிட் நான் டிசைன் பண்றதுக்கு என்னோட டைம் கன்சியூம் ஆகும், என்னோட எனர்ஜி கன்சியூம் ஆகும், என்னோட எலக்ட்ரிசிட்டி பில்லும் கன்சியூம் ஆகும். எலக்ட்ரிசிட்டி நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதுல வந்து டைம் அண்ட் நம்மளோட எனர்ஜி மட்டும் தான் நம்ம இதுல கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ ஒரு பர்டிகுலர் பிளவுஸ் பண்றதுக்கு நான் கொஞ்சம் ப்ராப்பரா நல்லா எக்ஸ்பர்ட்டா இருந்தேன்னா எனக்கு ஹாஃப் அன் ஹவர் போதும் ஒரு பிளவுஸ். 5 வந்து இங்க வர இருக்கு, இவ்வளவு டீப் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கணும். கஸ்டமர் சம்டைம்ஸ் வந்து 6 வேணும் 7 வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் அந்த டைம்ல என்ன ஆகும்னா நம்மளும் அதே ஸ்டிச்ல வச்சு பண்ணிடுவோம். பட் கஸ்டமருக்கு ஒரு ஜட்மெண்ட் இருக்காது இவ்வளவு டீப்பா வரும் அப்படிங்கிறது. ஸோ அது நம்ம மேல டர்ன் ஆக சான்சஸ் இருக்கும். வி நெக்கு, பா நெக்கு, இது எல்லாமே நீங்க நோட் பண்ணி வைக்க முடியுது. தென் இப்போ நம்ம வரும் மேக்கிங் சார்ஜஸ்க்கு. இது எனக்கு அதுல வந்து ஹுக் இருக்கணும், இல்லாட்டி எனக்கு பர்டிகுலர் இன்விசிபிள் ஜிப் தான் வேணும், இந்த மென்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து இதுல பண்ணுவீங்க. கஸ்டமர் நிக்கிற வரைக்கும் அவங்க சொல்ற எல்லாமே நீங்க மெமரைஸ் பண்ணணும். மஷின்ல உட்காந்து தைக்கும் போது எப்பவுமே உங்களோட இந்த புக் மட்டும்தான் ஆக்டிவா இருக்கும். புரியுதா? கஸ்டமர்ஸ் முன்னாடி மட்டும்தான் அந்த சின்ன புக், மற்ற நேரம் ஃபுல்லாவே இந்த புக் தான் உங்களுக்கு இருக்கும்.